உள்ள இல்ல அது பொண்ணாவி போட்டு மானத்தை வந்துட்டாங்க இதை கூட போட்டுருவாங்க தலையில கை வச்சுட்டாரு. அதான் சினிமாக்காரங்களை பத்தி நான் பேச மாட்டேன். சினிமா சொல்ல விரும்பல. இல்ல அந்த ரசிகர் எல்லாம் போய் சொல்ல விரும்பல. இல்ல அதெல்லாம் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு பிரதமர் பாராட்டிட்டு இருந்தீங்க. இப்ப திமுக முதல் மாநாடு போயிட்டு வந்து திமுக அரசு வந்து புகழ்ந்து பேசுறீங்க, என்ன காரணம்? இன்னைக்குதான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கூடாது ஓடுங்க. திருப்பதி லட்டு பிரச்சனை அதுல நான் வந்து நாட்டு ஐவம் அது வைணவம் அதுக்கு நான் பஞ்சாமிரத்துல கூட பழனி பஞ்சாமிரத்துல கூட என்ன வெளியே பாப்பீங்க நம்பிக்கை இல்லையா? பாத்தீங்களா இப்பதான் உங்களை கூட கூட செஞ்சாருங்க. இப்ப என்னதான் பண்ணல, எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கவலை உள்ள இல்ல அது பொண்ணாவி போட்டு மானத்தை வந்துட்டாங்க இதை கூட போட்டுருவாங்க தலையில கை வச்சுட்டாரு. போட்டாங்க அது கூட ஒண்ணு சாரு மாதிரி பேசுறேன். என்ன பேசுறேன் ஆயிரம் சொல்ல இல்ல கூட்டல் பண்ணாங்களா? உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து இந்த வீட்டுக்கு தலைவர் இல்ல தலைவருக்கு தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதான் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு நம்பிக்கை இல்லையா? பாத்தீங்களா இப்பதான் உங்களை கூட கூட செஞ்சாருங்க. நம்பிக்கை இல்லைன்னு இல்லையா? இப்படி ஒரு வீட்லயும் ஒருத்தவங்க இருக்கும் அதுக்காக ஒருத்தரும் சொல்லி நம்மளே பழைய சன்னிதானம் துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாரு. நீங்க இந்த சன்னிதானம் துப்பாக்கி எல்லாம் இல்லாம எனக்கு வாய் தான் துப்பாக்கி. இந்த வாய்க்கே பஸ் வைத்தியை சுத்தம் பண்ணணும். அதுக்கு நீ பணம் தானு கேக்குறாங்க. 15,000 ரூபாய் கேக்குறான் ஒரு நாளைக்கு. அது 20 நாளாம். என்ன ஆச்சு நீ செய்வேங்கிறது என்ன அத்தாட்சி? நீ வேற வான்னு கூப்பிடறானுங்க. எனக்கு அவங்கள கண்டவனே சந்தேகம் வந்துருக்கு. வக்கீலுங்கிறான் ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா முன்ன பின்னவே என்னைய வேற அங்க வாங்குறானுங்க. என்னை கொண்டு கையறை தடி வச்சுதானே எனக்கு நீச்சல் வேற தெரியாது. நீங்க என்ன போப்பா வெளியே உங்களுக்கு இருக்கத்தானே பெரியாரே தோன்றினாரு சொல்றாங்க. அவருக்கு எனக்கு பெரியாருக்கு எனக்கு சண்டையா? இப்ப என்னதான் பண்ணல, எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கவலை திருப்பதி லட்டு பிரச்சனை அதுல நான் வந்து நாட்டு ஐவம் அது வைணவம் அதுக்கு நான் தமிழ்நாட்டை பத்தி கேளுங்க. நான் பஞ்சாமிரத்துல கூட பழனி பஞ்சாமிரத்துல கூட என்ன வெளியே பாப்பீங்க. பிரதமர் பாராட்டிட்டு இருந்தீங்க. இப்ப திமுக முதல் மாநாடு போயிட்டு வந்து திமுக அரசு வந்து புகழ்ந்து பேசுறீங்க, என்ன காரணம்? இன்னைக்குதான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கூடாது ஓடுங்க. கூப்பிடும் போது போட்டானுக்கு முடியும் வர முடியாது. எல்லா ஆதரவும் ஆதரிக்கு பத்திர என்ன கேள்வி கேட்கறாங்க? நீங்க கண்ட மூட்டி விடுறதுதான் இங்கெல்லாம் இருக்கீங்க. அதான் சினிமாக்காரங்களை பத்தி நான் பேச மாட்டேன். சினிமா சொல்ல விரும்பல. அந்த ரசிகர் எல்லாம் போய் சொல்ல